இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. நேற்று அம்மா வீட்டிலேருந்து கிளம்பினோம். இன்றைக்கி சென்னை ரீச் ஆகிறதுக்கு 4 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் வந்தோடனே ஒரு அழகான ரங்கோலி கோலம் போட்டு அதோட முடிச்சிட்டேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ஃபுல் டே வீடியோ எடுக்கல. ஈவினிங் பூஜை பண்ணுறது மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனது. பட் ஆனால் 4 நாள்லேயே பயங்கர டஸ்ட்டு படிஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாமே திருப்பி விளக்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஃபுல் டே பயங்கர வேலை. மார்னிங் வந்த டயர்டில் கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் அது எதுவுமே விலாக் எடுக்க ஆரம்பிக்கல. ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சமாக சாம்பிராணி போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். அதை மட்டும்தான் 2 ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட விலாக் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. இது 2nd January. இன்றைக்கி 3D டிசைனில் 2 ஷேட் போட்ட மாதிரி கோலம் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே நார்மலாக தான் வந்திருந்தது. நான் இப்போ தான் இது எல்லாமே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசில் போட்டது, அதுக்கப்புறம் டச்சு விட்டு போச்சு. இப்போ பண்ணுறதுனால ஒரு சில கோலம் ரொம்ப நல்லா வருது, ஒரு சில கோலம் சுமாராக தான் வருது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வரலை, கொஞ்சம் ஓரளவு சுமாராக தான் இருந்தது. தொடர்ந்து போட போட நல்லா வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் போட்டுட்ருக்கேன். இன்னையோட டேவும் எனக்கு 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோலம் போட்டதுக்கப்புறம் வாசலில் 2 விளக்கு ஏற்றி வாசலில் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் சாமி பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூ நேற்று சாமிக்கு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது இருந்தது. அதனால் அதை நடுவில் வச்சுட்டேன். 2 விளக்குக்கும் வச்சாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உருளியில் பூ போட்டுட்டு போயிருந்தேன். அது வர்றதுக்குள்ளே ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. நான் அதனால் காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் புது பூ தான் போட்டு வைக்க போகிறேன் இன்றைக்கி. உருளியை நல்லா சுத்தம் பண்ணி விளக்கி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி என்கிட்ட வெறும் மஞ்சப்பூ மட்டும்தான் இருக்குது. அதனால் நடுவில் வைக்கிறதுக்கு ரோஸ் எதுவும் இல்லை. இந்த மஞ்சப்பூவை மட்டும் வச்சு இன்றைக்கி மேட்ச் பண்ண போகிறேன். லீவ் மட்டும் எவ்வளோ சீக்கிரமாக போகும்னே தெரியல. அந்தளவு பயங்கர ஃபாஸ்ட்டாக லீவ் போயிடுச்சு இந்த தடவை. உருளியில் பூவை மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வாரத்துக்கு தேவையான தோசை மாவு நான் அரைக்க போகிறேன். என்கிட்ட மளிகை சாமான் எல்லாமே காலியாகிடுச்சு. அதனால் இருந்த கொஞ்சம் உளுந்த போட்டுட்டு மீதி வெந்தயம் போட்டிருக்கேன். சரி, வெந்தய தோசை மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை ஊற வச்சுட்டு அடைக்கு தேவையானதையும் ஊற வச்சுட்டு ரவிக்கும் எனக்கும் காஃபி போட்டுட்டு ஃபைனலி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் இந்த தடவை எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் நான் எதுவும் வைக்க மாட்டேன். அதுவே ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜும் ஸ்மெல் வராமல் ஒரு மாதிரி இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி அரிசி ஊறிடுச்சு. நான் மாவு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே உளுந்து போட்டுருவேன். இந்த தடவை உளுந்தும் வெந்தயமும் போட்டு அரைச்சிட்டேன் ஃபஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ரவுண்டு அரிசி போடுற மாதிரி இருக்கும். இது பண்ணவே நான் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி காய வச்சு தண்ணி வடிகிறதுக்காக ஹாலில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வைக்க போகிறேன். இன்றைக்கி மத்தியான சாப்பாடு மிளகு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் சாதம். ரொம்ப சிம்பிளாக தான் லஞ்ச் முடிச்சாச்சு. ஆல்ரெடி எல்லாருக்குமே கோல்டு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறதுனால வெறும் மிளகு ரசம் மட்டும் இன்றைக்கி வச்சுட்டேன். ரவி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே உள்ள பொருள்லாம் உள்ளே கொண்டு போய் வைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணினாங்க. நான் விளக்கி காய வச்சு மட்டும் கொடுத்துட்டேன். ஈவினிங் ஒரு 5:40 போல் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் அடுக்கி வச்சிட்டாங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுமே ரவி தான். வீட்டில் மளிகை சாமான் எதுவுமே இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை தான் போய் வாங்க போகிறேன் இன்றைக்கி. இதோட இந்த விலாக் முடியுது. ஆல்ரெடி இன்றைக்கி வேலை பெண்டு நிமிர்ந்துருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.